இந்து மதமும் மதமாற்றமும். முதல் மாற்றத்தை சரி செய்யும் மறுமாற்றம். பிறரை தம் மதத்திற்கு மாற்றும் கொள்கையை அடியோடு கைக்கொள்ளாத ஒரே பெருமதமாக இந்து மதத்திற்கு இவ்வாறு அதன் கொள்கைகளில் சுய விருப்பம் ஏற்பட்டதன் மீதேதான் பிற நாட்டு நல்லறிஞர், அனுபவிகள் ஆகியோர் ஈர்க்கப்பெற்று அதனை தழுவியிருக்கின்றனர் என்பது கவனத்திற்கு உரியது. இந்து மத தலைவர்களும் பழங்காலங்களில் பௌத்த சமண மதத்தினரை இந்து மதத்திற்கு மாற்றியுள்ளனரே என எதிர்கேள்வி விடுக்கலாம். இதற்கு நமது விடை, அதற்கு முற்காலங்களில் இந்துக்களாகவே இருந்து அப்புற சமயங்களின் பிரச்சாரத்தால் அச்சமயங்களுக்கு மாறியோரைத்தான் அத்தலைவர்கள் மீண்டும் தாய் சமயத்திற்கு மாற்றினர் என்பதேயாகும். பிற்காலங்களிலோ இந்து மத தலைவர்கள் அவ்விரு புற மதங்களின் தலைமுறைகளாக இருந்து வந்த ஆதி இந்துக்களை மீண்டும் தாய் சமயம் மாற்றுவதில் ஈடுபடவில்லை. இந்துக்களில் புதிய தலைமுறையினர் அம்மதங்களுக்கு இழுக்கப்படுவதை மட்டுமே தடுக்க முயற்சி செய்யலானார்கள். கவனத்திற்கு உரிய ஒன்று உண்டு. யாதெனில், இந்நாட்டிலேயே தோன்றிய பௌத்த சமண சமயங்களுக்கு வேறாக பிற நாட்டு சமயத்தினருக்கும் கிறிஸ்து சமயம் தோன்றியதற்கு முன்பிருந்தே அலெக்சாந்தர் காலத்தில் இருந்து நம் நாட்டுடன் தொடர்பு உண்டாகி அவர்கள் அரசியல் ரீதியிலும் வாணிப ரீதியிலும் இங்கு குடியேறினர் எனினும் அவர்களை இந்து சமயத்திற்கு மாற்ற இந்துக்கள் எண்ணியது கூட இல்லை. பின்னாளில் முசல்மான்களும் கிறிஸ்தவர்களும் இங்கு பெருமளவில் பிரவேசித்து அதோடு நில்லாது இந்துக்களை வலிவுடனேயே மதமாற்றம் செய்தபோதும் கூட பிறப்பாலேயே அப்பிற மதஸ்தராக இருந்தோரை இந்துக்களாக மாற்ற இந்துக்கள் எண்ணவில்லை. அதனினும் குறிப்பிடத்தக்கதாக அப்பிற மதங்களை ஏற்கனவே தழுவிவிட்ட இந்துக்களை கூட மீண்டும் தாய்மதம் மாற்றாமல் புதிதாக மேன்மேலும் இந்துக்கள் அம்மதங்களுக்கு இழுக்கப்படுவதை தடுப்பதற்காக மட்டுமே எதிர்பிரச்சாரம் செய்தனர். கருத்தில் கொள்ளத்தக்க மற்றொரு அம்சம் உண்டு. யாதெனில், பொதுவாக இந்து சமய மன்னர்கள் யாவரும் அந்த எல்லா புற சமயங்களும் அவரது ஆலயங்களை இங்கு எழுப்பிக் கொள்ள தாராளமாக அனுமதித்தனர். அவர்களில் பலர் சமய சமரசத்தில் மேலும் ஒரு படி சென்று அப்புற சமய ஆலயங்களுக்கு மானியம் முதலியன அளித்தனர். இன்னும் சில மன்னர்களோ தங்களே புற சமயங்களுக்காக ஆலயங்கள் எழுப்பித் தந்தும் இருக்கின்றனர். மொத்தத்தில் இந்துக்கள் தாமாக அஃபென்சிவில் எதிர்ச்சென்று தமது சமயத்திற்கு ஆள் சேர்த்ததே கிடையாது. மேன்மேலும் தம் மதத்தினரின் சங்கியை சிதைவுறாமல் தடுக்கும் தற்காப்பே, டிஃபென்சிவே அவர்கள் செய்தது. இந்து சமூகத்தினர் பழங்காலங்களில் பெருமளவு செய்ததும் தற்காலத்தில் சிறிய அளவில் செய்ய ஆரம்பித்திருப்பதும் என்னவெனில், அம்மதத்திற்கு முன்னர் ஏற்பட்டிருந்த எதிர்ப்பை எதிர்த்துச் செய்யும் புனர் மதமாற்றம், ரீகன்வர்ஷன் தானே அன்றி பிற மதத்தினராகவே இருப்போரை எதிர்த்து தம் மதத்திற்கு மாற்றம், கன்வர்ஷன் செய்வதில்லை. இந்த அம்சத்தில் பழங்காலத்தில் செய்ததற்கும் இன்று செய்ய ஆரம்பிப்பதற்கும் மாறுபாடு ஒன்று உண்டு. அன்று பாரதத்திலேயே தோன்றிய பிற சமயங்களுக்கு, பௌத்த சமண மதங்களுக்கு மாற்றப்பட்டோரை மீண்டும் இந்து சமயத்திற்கு மாற்றினர். இன்று வெளிநாடுகளைச் சேர்ந்த பிற சமயங்களுக்கு அண்மை காலத்தில் மாற்றப்பட்டோரை இந்து சமயத்திற்கு மாற்ற முயலப்படுகிறது. இம்மாறுபாட்டுக்கு காரணம், இங்கேயே தோன்றிய பரசமயங்களில் சரித்திரத்தின் போக்கில் இந்நாட்டில் பௌத்தம் எடுபட்டே விட்டது எனும் அளவுக்கு சுருங்கிவிட்டது. சமணமோ இந்து மத அம்சங்களில் பலவற்றை தண்ணீர்கொண்டு அதன் சகோதர மதம் போல் ஆகிவிட்டது. மேலும் அவ்விரு மதத்தினர் இப்போது நம் நாட்டில் மதமாற்றத்தில் ஈடுபடவும் இல்லை. மறுபுறத்தில் வெளிநாட்டு சமயங்களை சார்ந்தோரின் மதமாற்ற நடவடிக்கைகளோ இன்னும் தீவிரம் குன்றாமலே நடைபெறுகின்றன. மீண்டும் கவனத்திற்குரிய விஷயம், இத்தகைய நிலவரத்திலும் கூட இந்துக்கள் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் முசல்மான்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் இந்நாட்டிற்கு வந்தோரின் வம்சத்தினரை இந்துக்களாக மாற்றுவதல்ல. இந்துக்களிலேயே சில தலைமுறைகளுக்கு முன் அப்புற மதங்களுக்கு மாறியோரின் வழிவந்தோரை கூட மீண்டும் இந்துக்கள் ஆக்குவதற்கும் அல்ல. அண்மை காலத்தில் அவற்றுக்கு மாறுபட்டோரை மீண்டும் தாய் மதத்திற்கு மாற்றுவதற்கே முயலப்படுகிறது. மதத் தொடர்பில்லாத உபாயங்கள், கடும் தண்டனை விதித்தல் வேண்டும். இதுவரை மத சுதந்திரம் பற்றி கூறியதெல்லாம் மத விஷயமாகவே பிரச்சாரம் செய்வது குறித்துத்தான். ஆனால் சரித்திரம் நிகழ்கால நடைமுறையில் காட்டியிருப்பதில் இருந்தோ தவறான நோக்கம் கொண்ட மத பிரச்சாரம் என்பதை விடவும் மிகவும் தவறாக மதத் தொடர்பே இல்லாத உபாயங்களாலும்
உபாயங்களிலேயே அதிக அளவில் என்று கூறலாம் மதமாற்றம் செய்வதாக ஏற்பட்டிருக்கிறது. எந்த சமுதாயத்திலும் அறிஞர்களாகவும் அனுபவிகளாகவும் ஆய்ந்தோய்ந்து பார்க்க அறியாதவர்களாக உள்ளோரே மிக பெரும்பாலராக இருப்பதற்கு ஏற்ப இந்து சமுதாயத்திலும் உள்ள அப்படிப்பட்ட பாமர மக்கள் இம்முறைகளால் தான் கூட்டம் கூட்டமாக மதமாற்றம் கண்டுள்ளனர். இவ்வுபாயங்கள் 2 வகையானவை. இரண்டும் மத அம்சங்களை விளக்கி அவற்றால் பிற மதத்தினருக்கு அதில் சுயமான பற்றுதல் ஏற்படுத்தாதவையே. 1. பலவந்தம். மிரட்டி உருட்டி கட்டாய கெடுபிடியால் மதமாற்றம் செய்வது. ஒரு மதஸ்தரின் ஆட்சி ஏற்படுகையில் பிற மதஸ்தருக்கு வரி விதிப்பது போன்ற நடவடிக்கைகளும் இப்பலவந்தத்தை சேர்ந்தனவே. 2. வசிய உபாயம். கல்வி அளிப்பது, நோய்பிணி தீர்ப்பது, ஏனைய சமூக நலன்களை செய்வது ஆகியவற்றை மத ஸ்தாபனங்களின் மூலம் செய்து உதவி பெறுவோருக்கு உதவி செய்வோரிடம் ஒரு கட்டுப்பாடு உண்டாக்கி அதை நேர்முகமாகவோ சாதுரியமாகவோ எடுத்துக்காட்டி மதமாற்றம் செய்வது. இவை யாவற்றிலும் கேவலம் லஞ்சமாக பொருள் கொடுத்தே ஒரு மதத்தரை வேறு மதத்துக்கு மாற்றுவது. பலவந்தம், வசியம் ஆகிய இவ்விரண்டுமே பொய் பிரச்சாரத்தை விடவும் தவறான வஞ்சகச் செயல்பாடாக இருப்பதால் சட்டப்பூர்வமாக பெரும் குற்றமாக்கப்பட்டு அவற்றுக்கு கடும் தண்டனை விதிக்க வேண்டும். பிரிதொன்றும் உண்டு. ஒரு பிரஜையின் மத சுதந்திரம் என்பது அந்த நபர் சுதந்திரமாக சுய விருப்பத்தில் ஒரு மதத்தை தழுவியிருப்பதற்கான உரிமையாகும். இது அவரது உள்ள உயர்வு என்ற மிகவும் உத்தமமான விஷயம். உள்ள உயர்வு கண்ட பிரஜைகளால் தான் ஒரு நாட்டின் நல்வாழ்வே என்பதால் அதற்கு ஊறு விளைவித்தால் அது சாதாரண குற்றங்களில் சேராமல் பெரிய குற்றங்களிலேயே சேரும். மத சுதந்திரம் என்பது அரசியல் நிர்ணய சட்டத்தின் அங்கீகாரம் பெற்றுவிடும்போது அச்சுதந்திரத்தில் குறுக்கிடுவதும் மிக பெரும் குற்றமாகும் என்ற காரணத்தை கருத்தில் கொண்டால் பொய்ப்பிரச்சாரம், பலவந்தம், வசிய உபாயம் ஆகியவற்றால் மதமாற்றம் செய்வது எவ்வளவு பெரிய குற்றம் என்பது தெரியும். எனவே அதற்கு உரிய கடுமையான தண்டனை விதிக்க வேண்டும். ஒருவர் தண்டனைக்காக அஞ்சியே குற்றத்தில் புகாதபடி தடுப்பதான டெஃபரண்ட் பனிஷ்மெண்ட் என்ற கடுந்தண்டனைக்கான குற்றமாகவே அது சட்டப்பூர்வமாக ஆக்கப்பட வேண்டும். ஆனால் வசிய உபாயத்தால் மதமாற்றம் செய்யப்படும் போதோ அதை கண்டுபிடித்து நிரூபிப்பது கடினமாக இருக்கும் என தெரிய வருகிறது. சுயமதத்தினர் மாற்றமின்றி சகல மக்களும் நல்வாழ்வு பெற உதவி புரிய வேண்டும் என்று தமது மதம் சொல்வதால் அந்த அடிப்படையிலேயே ஒருவரது மதத்தை கருதாது அனைவருக்கும் சமூக நலப்பணிகள் செய்வதாக இந்த உபாயத்தை கைக்கொள்வோர் கூறி தப்பித்துக் கொள்ள முடியும். என்றாலும் உதவி பெற்றோர் எத்தகையோர் என்பதை அவர்களின் சமூக நிலை, அறிவு நிலை, அவர்களில் மதம் மாறியோரின் எண்ணிக்கை ஆகியவற்றை தீர்க்கமாக அலசிப் பார்த்து ஆழ்ந்து விசாரணை செய்வதால் உண்மையை கண்டுபிடித்து விடலாம். நாட்டினரின் மன வளர்ச்சியில் தனது பொறுப்பை ஒரு அரசாங்கம் உணர்ந்திருந்தால் அது இந்த குற்றத்தை கொள்ளை, கற்பழிப்பு முதலிய குற்றங்களோடு சேர்த்து வைத்து முக்கியமான கவனம் தந்து தீர்க்கமான புலன் விசாரணை செய்தல் வேண்டும். உள்ள உயர்வுக்கே ஊறு விளைவித்து ஒருவரது கொள்கை நோன்பை குலைப்பது கொள்ளையடிப்பதோடும் கற்பழிப்பதோடும் சேர்த்து மதிக்கப்பட வேண்டியதே ஆகும். பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, அநாதாசிரமம் முதலான சேவா ஸ்தாபனங்கள் என்று வைத்து அதுகளின் வழியாக தங்கள் மதத்துக்கு நம்முடைய மதஸ்தரை மற்றவர்கள் நைசாக மாற்றுகிறார்கள் என்று ஆட்சேபித்தால் இதை சமாளிக்க இந்துக்களான நாமும் ஒன்று செய்யலாம். அப்படி செய்தால் சாத்விகமாகவே மதமாற்றத்தை தடுத்து நிறுத்தி விடுவதாகிவிடும் என்று சில பேர் ஒரு யோஜனை சொல்கிறார்கள். என்ன யோஜனை என்றால், இந்துக்களும் அதே மாதிரி பள்ளிக்கூடம், ஆஸ்பத்திரி, மற்ற சேவா ஸ்தாபனங்கள் ஆகியவற்றை அமைக்க வேண்டும் என்பதுதான். இப்படி சொல்பவர்கள் 2 விஷயங்களை கவனிக்காமல் பேசுகிறார்கள். ஒன்று, உபகண்டமாக விரிந்து பரவியிருக்கும் இந்த தேசத்தில் அந்த பிற மதஸ்தர்கள் அநேகமாக ஊருக்கு ஊர் ஸ்கூல், பெரிய ஊர்களிலெல்லாம் ஆஸ்பத்திரி, அதைவிட பெரிய ஏராளமான ஊர்களில் காலேஜ், அநேக பெரிய டவுன்களிலும் சிட்டிகளிலும் ராஜாங்கத்தால் கூட முடியாத அளவுக்கு பெரிய பெரிய ஆஸ்பத்திரிகள் என்று வைத்திருக்கிற மாதிரி நாமும் 1000, 10,000 கணக்கில் வைக்க வேண்டுமானால் அதற்கு எத்தனை 1000 கோடி ரூபாய் வேண்டியிருக்கும் என்பதை மேற்படி யோஜனைக்காரர்கள் எண்ணி பார்ப்பதாகவே தெரியவில்லை. அவர்களுக்கு பணம் கொட்டி கிடக்கிறது. சர்க்கார் கஜானாவை விட ஜாஸ்தியாக திறந்துவிட அவர்களுக்கு சோர்ஸ்கள் இருக்கின்றன. ஏழை இந்தியாவில் நம்முடைய ஹிந்து சமூகத்தாரிடம் அதில் சதாம்சம், சகசிராம்சம் கூட திரட்ட முடியுமா என்பது கேள்விதான். இப்போதை விட நம் மத சமுதாயத்தாருக்கும்
தீவிர ஸ்வமதாபிமானம் ஏற்பட்டு அவர்கள் வயிற்றை இருக்க கட்டிக்கொண்டு அள்ளிக் கொடுத்தாலும் கூட அந்த பிற மதஸ்தர்களோடு போட்டி போட நம்மால் ஆகவே ஆகாது. அவர்களுக்கு எங்கேயோ தூரத்தில்தான் நிற்க முடியும். மேலே சொன்ன சமூக பணிகள் தவிர லஞ்சமே கொடுத்து ஆள் வாங்குவதற்கு இந்த யோஜனைக்காரர்கள் என்ன மாற்று சொல்கிறார்கள்? எலெக்ஷனில் ஒவ்வொரு கட்சியும் லஞ்சம் கொடுக்கிற அநியாயமும், ஜனங்கள் பல கட்சிகளில் இருந்தும் வாங்கிக் கொண்டு ஏதோ ஒன்றுக்கு ஓட்டு போடுகிற அநியாயமும் நடக்கிற கிரிசை கெட்ட நிலைமைக்கு மதத்தையும் இழுத்துவிட வேண்டும் என்கிறார்களா? யோஜனைக்காரர்கள் கவனிக்காத 2 விஷயங்களில் இது ஒன்று. இதைவிட இன்னொன்று பேசிக்கானது, அடிப்படையானது. முதலுக்கே இந்த சாராம்சம் அடியோடு தப்பு. அதனால் அந்த தப்பை நாமும் தான் பண்ணுவோம் என்பது அர்த்தமே இல்லாதது என்கிறதுதான் நான் சொல்ல வருவது. இப்போது நடக்கிற தப்பை மற்றவர்கள் பண்ணாமல் நிறுத்துவதுதான் செய்ய வேண்டிய காரியமே தவிர அதையே நாமும் காப்பியடித்து விருத்தி செய்கிறது அல்ல என்கிறதே விஷயம். அடிப்படையாகவே கேட்க வேண்டிய கேள்வி, ஸ்கூல், ஆஸ்பத்திரி, ஆர்ஃபனேஜ் ஆகியவற்றை ஒருத்தர் பிரயோஜனப்படுத்திக் கொள்வதற்கும் அவருடைய மதத்திற்கும் என்ன சம்பந்தம்? வியாதி தீர்வதற்காக ஒருத்தன் ஆஸ்பத்திரிக்கு போகிறான். இந்த லோக வாழ்க்கையில் சம்ரக்ஷணை பெறுவதற்கு தீனர்கள் ஆர்ஃபனேஜில் சேர்கிறார்கள். படித்து உத்தியோகம் பார்த்து சம்பாதிப்பதற்காகவே ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போகிறார்கள். இங்கே எல்லாம் மதம் என்ற விஷயம் எங்கே வந்தது? தான் சரியான மதத்தில் இருக்க வேண்டும் என்று அதை தேடிக்கொண்டா ஸ்கூலுக்கும் ஆஸ்பத்திரிக்கும் அநாத ஆசிரமத்துக்கும் போகிறார்கள். ஆகையினால் இவற்றை காட்டி ஒரு மதத்துக்கு ஜனங்களை வசியம் செய்வதே அடியோடு தப்பு, அடிப்படையிலேயே தப்பு. தப்பு என்று லேசாகச் சொன்னால் போதாது, பெரிய குற்றம் என்றே சொல்ல வேண்டும். சமூகப் பணிகளின் லட்சியம் சமூகப் பணியேதான். அந்த பணிகளை காட்டி, ஆனால் அப்படி காட்டுபவர்கள் அதை அதற்கு சம்பந்தமே இல்லாத மதமாற்றம் என்ற வேறே ஒரு லட்சியத்துக்கு உபாயமாக, வேறே ஒரு எண்டுக்கு மீனாக ஆக்கும்போது சமூகப் பணி, சமயப்பணி ஆகிய இரண்டும் உன்னதமான விஷயங்களையும் ஏமாற்று வித்தையாக, மோசடியாக ஆக்குவதாக முடிகிறது. மத சம்பந்தம் இல்லாத சமூக காரியங்களை மத மாற்றத்துக்கு அல்லது தாய் மதத்திலேயே ஒருத்தரை இழுக்க பண்ணுவதற்கு வசியோபாயமாக ஆக்கிக் கொள்வதை அடியோடு ஒத்துக்கொள்வதற்கு இல்லை. ஆகையினால் என்றைக்காவது நம் இந்து சமுதாயம் குபேர சமுதாயமாக ஆனாலும் கூட இந்த 2 வேறு விஷயங்களை குழப்பி திரிசமன் செய்கிற பாவம் நமக்கு வேண்டவே வேண்டாம். அந்த திசையில் நம் எண்ணமே போகப்படாது என்பதுதான் என் அபிப்பிராயம். அடிப்படையாகவே விஷயம் தப்பு. வேரின் அடியிலேயே விஷம் இருக்கிறது என்னும் போது பிரத்தையார் செய்கிறார்களே என்று ஏட்டிக்கு போட்டியாய் நாமும் அப்படி செய்ய வேண்டும் என்பது அறியாத ஜனங்களுக்கு மோசடி, வஞ்சனை இத்தியாதிகளை நாமும் இழைக்கிற மகா பாபத்தில்தான் நம்மை கொண்டு சேர்க்கும். சமூகப் பணி அவசியம் செய்ய வேண்டிய ஒன்றாகையால் இப்போது நாம் வசதிக்கு உச்சமாக எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு ஸ்கூல், காலேஜ் வைப்போம், ஆஸ்பத்திரி கட்டுவோம், அநாதை இல்லங்கள் ஸ்தாபிப்போம். ஈஸ்வரனை மறந்து எதுவும் கிடையாது. அதனால் நாம் வைக்கிற இந்த ஸ்தாபனங்களில் எல்லாம் பிரார்த்தனை, பஜனை எல்லாமும் வைப்போம். அவன்தானே அத்தனை கல்விக்கும் மூலமும் முடிவும். அவன்தானே வாஸ்தவத்தில் மருந்துக்கு மேல் மருந்தாக வியாதியை ஸ்வஸ்தப்படுத்தி உயிர் கொடுக்கிறவன். அவன்தானே அநாத ரக்ஷகனும். அதனால் அவனை நாமும் மறக்காமல், நம்முடைய பணியால் பிரயோஜனம் அடைபவர்களும் மறக்காமல் இருக்கச் செய்ய வேண்டிய எல்லாமும் செய்வோம். ஆனால் இதை ஒரே நீட்டாக நீட்டி எல்லை மீறிய துராக்கிரக துர்ப்பிரவேசம் என்கிற அளவுக்கு போய் மத ரக்ஷணை என்கிற லட்சியத்துக்கு இதெல்லாம் தான் உபாயம் என்று ஒரு நாளும் கொண்டுவிட வேண்டாம். பிரத்யாருடன் போட்டி மனப்பான்மையில் இப்படி பண்ணி பரம தர்மமாக இருக்கின்ற ஒன்றை அதர்மமாக்கிவிட வேண்டாம். பிரத்தையார் அதர்மத்தில் போனாலும் நாம் தர்மத்திலேயே போய் அவர்களையும் தர்மத்துக்கு திருப்பி விடும்படி செய்வதுதான் நம்முடைய பெரிய இந்து நாகரிகத்திற்கு ஏற்றது. நேர்மாறாக அவர்கள் பண்ணும் அதர்மத்தை நாமும் போட்டி போட்டுக்கொண்டு அடாப்ட் பண்ணிக் கொள்வதை ஸ்வப்னத்திலும் நினைக்க வேண்டாம். மொத்தத்தில் ஏற்படுவது என்னவென்றால், நான் சொன்ன அந்த யோஜனைக்காரர்கள் நல்ல உத்தேசத்தின் மேலேயேதான் சொல்கிறார்கள் என்றாலும் தீர்க்கமாக சிந்தனை பண்ணவில்லை என்றே ஆகிறது. ஆக 2 விஷயம் சொன்னேன். பிற மதஸ்தர் மாதிரியே நாமும் சமூக பணி பண்ணி நம் மதஸ்தருக்கு வேலி போட்டு காப்பாற்றலாம் என்கிற யோஜனை, அவர்களுடைய நிதி வசதியையும் நம்முடைய வசதியின்மையையும் ஒப்பிட்டு பார்க்கிறபோது யதார்த்தத்தில் சாத்தியமே இல்லை என்பது ஒன்று. இன்னொன்று,
வெளியிலே சமூகப் பணி என்று ஒன்றை காட்டிவிட்டு உள்ளுக்குள்ளே அதில் மத விஷயத்தை ஒளித்து பண்ணுவது மோசடி, குற்றம், பாபம் என்பதன் அடிப்படையிலேயே அடிவேரிலேயே தப்பானது. இதனால் சமயப்பணிக்கும் துரோகம், சமூகப் பணிக்கும் துரோகம், பகவானுக்கும் துரோகம், ஜனங்களுக்கும் துரோகம் பண்ணியதாகும் என்பது. ஆகையினால் நிஜமான விமோசனம் மத மாற்றத்தையே சட்டப்படி குற்றமாக்குவதுதான். அதாவது ஒருத்தன் தானாக இஷ்டப்பட்டு மதம் மாறுவது என்றில்லாமல் ஒரு மதஸ்தர் பிரச்சாரமாக பண்ணியும் வசியோபாயம் அல்லது தண்டோபாயம், வன்முறை மூலமும் பிற மதஸ்தரை தங்கள் மதத்துக்கு மாற்றுவதற்கு சட்டப்பூர்வமாக தடை விதிக்க வேண்டும். மதமாற்றம் இருக்கும் வரை தாய் மதத்திற்கு மாற்று அனுமதி. சட்டம் இயற்றிவிடுவதால் மட்டுமே எந்த குற்றமும் நிகழாமல் தடுத்து நிறுத்திவிட முடிவதில்லை. எல்லா நாடுகளிலும் எல்லா குற்றங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. அவ்வாறு சுய விருப்பம் ஒன்றின் மீது மட்டுமேயல்லாது மதமாற்ற குற்றங்களும் நடைபெறுமாயின் அவை நடைபெறும் வரையில் அவற்றுக்கு எதிர் நடவடிக்கையாக தாய் மதத்திற்கே மீண்டும் மதம் மாற்றுவதை குற்றமாக கருதாமல் அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும்.